Hi guys, welcome to Full Play. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா நாம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா MP5 பிளேயர் போர்டு பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த போர்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆக்ஸ் இன்புட் கொடுக்கலாம், எவ்வளவு வோல்டேஜ் தரணும், எப்படி வீடியோ அவுட்புட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த போர்டு வந்து நாம சாதாரணமா USB போர்டு, ப்ளூடூத் போர்டை விட இந்த போர்டில் நம்ம வந்து வீடியோ அவுட்புட்டு எடுத்துக்க முடியும். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கும் சரி வீடியோக்கும் சரி நமக்கு எந்த ஒரு நாய்ஸும் இருக்காமல் வீடியோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான அவுட்புட் கிடைக்கும். நமக்கு எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத வீடியோ கிளாரிட்டி அவ்வளோ பக்கவாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடியோவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்த நாய்ஸுன்றது கொஞ்சமும் கிடையாது. நமக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக பக்காவான நமக்கு ஆடியோ வந்து அவுட்புட்டாக வரும். இப்போ வந்து நம்ம இந்த போர்டுக்கு எப்படி இன்புட் கொடுக்கலாம், எவ்வளோ வோல்டேஜ் தரான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் நம்ம இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம 2.1 இல்லைனா 6.1 இது போல் நம்ம ஆம்பிளிஃபையர் செஞ்சாலும் சரி, ப்ளூடூத் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு விட இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வீடியோ அவுட்புட்டு நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது கஸ்டமர் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போல் செய்ய சொல்லுவாங்க. அதால் வீடியோ போர்டு போட்டு செய்ய சொல்கிறதுக்கும் நம்ம இதை போட்டு செய்யலாம். அதே பேர் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நமக்கு வந்து காஸ்ட்லியாக இருந்தாலுமே இது போல் போர்டு வந்து போட்டு செய்ய சொல்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம் தான். நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம இந்த போர்டுக்கு வந்து எப்படி பவர் இன்புட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த போர்டுக்கு வந்து பின் சைடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நார்மல் ப்ளூடூத் போர்டுலேருந்து ப்ளூடூத் இல்லாத போர்டு வரைக்குமே எல்லாமே பார்த்தீங்கன்னா பின் சைடே அந்த போர்டிலே நமக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த MP5 பிளேயர் போர்டுக்கு எப்படி நம்ம ஆடியோ இன்புட்டு எவ்வளோ வோல்டேஜ் தரலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத ரெண்டு வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே இது போல் MP5 எல்லா போர்டுலையுமே பார்த்தீங்கன்னா பின்னாடியே மென்ஷன் பண்ணிருப்பாங்க தெளிவாக எது ஆக்ஸ் இன்புட்டு அவுட்புட்டு எவ்வளோ வோல்டேஜ் தரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக 1 by 1 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நாம் கொடுத்துக்க முடியும். இப்போ நாம் இந்த போர்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தரலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொதுவாகவே இது போல் இருக்கிற எல்லா USB போர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் தான் நம்ம தருவோம். இப்போ வந்து இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இதுக்கு வந்து 5 வோல்ட் தான் நம்ம தரணும். இது போல் நீங்கள் MP5 பிளேயர் போர்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து நீங்கள் இன்புட் 5 வோல்ட் தரத்தாந்தீங்கன்னா 12 வோல்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணுற போர்டு யூஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ரொம்பவே காஸ்ட்லி, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுக்கலாம். பொதுவாக பவர் ஆம்பிளிஃபையர் சேர்த்தா இருந்தாங்களாவே எல்லாருமே டுவல் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு 10 ஆம்பியரோ இல்லை 15 ஆம்பியரோ இது போல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் செய்யும்போது நமக்கு 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து சப்போஸ் ஒரு சில டைம் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுபோல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இது போல் காஸ்ட்லியான MP5 பிளேயர் போர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இது போல் MP5 பிளேயர் போர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லைனா நார்மலாக USB போர்டு ப்ளூடூத் போர்டு யூஸ் பண்ணுறதாலும் இருந்தாலுமே கூட 12 வோல்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணுற போர்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த போர்டு போகாமல் இருக்க ரொம்ப நாளுக்கு வரும், லைஃப்பும் கூட சேர்ந்து வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்படி ஆடியோ இன்புட் தரலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது ரைட்டு சென்டராக கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இது வந்து கிரவுண்டு, அடுத்து வந்து லெஃப்ட்டு. இது வந்து நாம் ஆடியோ இன்புட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் லெஃப்ட் ரைட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மைக்கு, இது வந்து இந்த போர்டில் மைக்கு இல்லை, நமக்கு வந்து இது தேவை கிடையாது. இது மூலிமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 5 வோல்ட்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சில போர்டில் வந்து இது மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பக்கத்திலே இன்புட் தர பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் கெப்பாசிட்டர். இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அதில் வந்து மைனஸ் சைடு வந்து எப்போயுமே கிரவுண்டில் காமனாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இது கெப்பாசிட்டர். உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் திருப்பி காட்டுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து FM, உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து FM. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ அவுட்புட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போர்டுக்கு பொதுவாக நம்ம ஆக்ஸ் இன்புட் வந்து தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆக்ஸ் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரைட்டு கிரவுண்டு, இது லெஃப்ட்டு. இது வந்து நம்ம ஆக்ஸ் இன்புட் வந்து தனியாக கொடுத்துக்கலாம் இதுக்கு. அடுத்ததாக வந்து வீடியோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வீடியோ அவுட்புட் எடுத்துக்க முடியும்.
இது வந்து கிரவுண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா CVBSன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வீடியோ அவுட்புட் நம்ம வந்து இதில் எடுத்துக்க முடியும். இது வந்து நம்ம ஆக்ஸ்பினை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துட்டு அது மூலிமா நம்ம இந்த போர்டிலேருந்து நம்ம வீடியோ அவுட்புட் எடுத்துக்க முடியும். இது ஆக்ஸ்பினிலேருந்து வர ஆடியோ வந்து இன்புட் வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டில். இது போல் இருக்கிற எல்லா MP5 பிளேயருக்கும் இது போல் காமனாக கொடுத்துருப்பாங்க. இது போல் நாமளும் பார்த்து அதில் போர்டில் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக நம்ம லைன் கொடுத்தாலே போதுங்க, நம்ம கரெக்டானபடி அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த போர்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் USBயோ இல்லைனா SD கார்டோ இதில் வந்து நீங்கள் எதில் இன்புட் வந்து அதாவது பென்ட்ரைவோ இல்லைனா மெமரி கார்டோ யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் ப்ளே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எந்த ஒரு ஃபார்மேட்டில் இருந்தாலுமே சரி இந்த போர்டில் வந்து நமக்கு ப்ளே ஆகும். அது ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே சொல்லலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லா ஃபார்மேட்டுமே இந்த போர்டில் வந்து ப்ளே ஆகுது. அது வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லா ஃபார்மேட்டுமே ப்ளே ஆகுதுங்க. நீங்கள் நார்மலாக ஒரு பட்டன் டைப் ஃபோனில் கூட வீடியோ கேப்சர் பண்ணி எடுத்து போட்டிங்கனாலும் கூட நமக்கு ப்ளே ஆகுது. அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் HD மூவிஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி இதில் போட்டு பார்க்கும்போது நமக்கு பக்காவான வீடியோ கிளாரிட்டி கிடைக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ரைட் வந்து பக்காவாக பிரிஞ்சு வருது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்படி இதுக்கு ஸ்க்ரூ ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ போர்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு இது மூலிமா நம்ம ஸ்க்ரூஸ் வந்து ஃபிட் பண்ணுற போல் இருக்கும். இந்த போர்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது ஆக்சஸ் பண்ணாமல் இன்புட் கொடுத்துக்கலாம். அதேமாரி SD கார்டு USB போட்டுக்கலாம். அடுத்தது நமக்கு வந்து FMஓ இல்லைனா இது தேவை மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் ஆடியோ வந்து நமக்கு ரிப்பீட்டடாக தேவையான ரிப்பீட்டட் போட்டுக்க முடியும். அடுத்து வந்து பாஸ் அண்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்து நம்ம இதில் மோடு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெளிவாக தெரியும் நினைக்கிறேன், எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் நம்ம பென்ட்ரைவ் இல்லைனா SD கார்டோ யூஸ் பண்ணியிருக்கும் போது ப்ளூடூத் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகாத சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டு நமக்கு USB இருந்து நமக்கு ஆடியோ வந்து இருந்ததுன்னா ப்ளே ஆகும். அப்படி இல்லைனா தென் வீடியோவும் ப்ளே ஆகும். ப்ளூடூத் கனெக்டில் இருந்ததுன்னா அப்படி நமக்கு ப்ளே ஆகாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டு நமக்கு வந்து USB நமக்கு ஆடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏதாவது இந்த போர்டில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோ என்ன மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எப்படி தரத்துன்னு சரியாக தெரியலனா அதாவது பின் சைடு வந்து மென்ஷன் பண்ணாத இருந்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது வந்து நமக்கு வந்து இன்புட் தர்றது பவர் இன்புட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸு. ஒரு சில போர்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் பக்கத்தில் கன்ஃபார்மாக கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கெப்பாசிட்டி தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைடு இது வந்து இன்புட்டோடைய இதுக்கு வந்து காமனாக தான் இருக்கும் கிரவுண்ட் வந்து எப்போயுமே. அதனால் இதில் வந்து நீங்கள் கெப்பாசிட்டியோடைய மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே நம்ம ப்ளஸ் எதுவும் செப்பரேட்டாக நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பவர் இன்புட் கொடுத்துக்க முடியும். இதில் இருக்க கிரவுண்டும் இதில் இருக்க கிரவுண்டும் வந்து காமனாக தான் இருக்கும். அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம இதை பார்த்து நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ அவுட்டு கிரவுண்டும், இது வந்து பின் சைடே மென்ஷன் பண்ணிருக்காங்க கிரவுண்டு. தென் அதை பார்த்து நாம் கொடுத்துக்கலாம், வீடியோ அவுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்ஸு இன்புட்டு லெஃப்ட் ரைட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ இன்புட்டு நம்ம எந்த போர்டில் வந்து லெஃப்ட் ரைட்டு கொடுத்துக்க முடியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன். மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட் தரத்தா இருந்தீங்கன்னா 12 வோல்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணுற போர்டு யூஸ் பண்ணி இதுக்கு இன்புட் தாங்க. ஏன்னா இந்த போர்டு ரொம்பவே காஸ்ட்லி. இந்த போர்டுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா iPlayer. உங்களுக்கு ஷாப்பில் இல்லைனா கன்ஃபார்மாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் யாரும் வாங்காதீங்க, ஷாப்பில் போய் வாங்கினா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.